இதில் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுத்துருக்கேன். நீ சேஞ்ச் பண்ணிக்கொள்ளையிலும் இதில் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சரியான பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் போயிட்டு கிளிக் பண்ணி நீ சேஞ்ச் பண்ணிக்கொள்ளையிலும் பாஸ்வேர்டு. லாகின் சென்ட்ரல் ப்ரொவின்ஷியல் ஏபிஓ மாதிரி தான் கிட்டத்தட்ட அது தான் டிஃப்ரெண்ட் ஒன்றுமே இல்லை. அது செஞ்சாக்களுக்கு இது ஈஸி. புதுசாக செயலாக பார்த்துக்கொள்ளுங்க. இதில் யாருக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நான் கேட்டது எல்லாரும் தந்த ஃபார்மட் எல்லாம் அமௌண்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட் சரியான பிரச்சனை. அதை திரும்ப இங்கே ஃபீட் பண்ண இயலாது. ஸோ மெனுவில் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. பெரிய அளவுக்கு எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இல்லை தானே, கொஞ்சம் பேர் தானே. இப்போ மெனுவில் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் கிரியேட் லோன் பேலன்ஸுக்கு போயிட்டு இதுதான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. இதில் என்எக்ஸ்எஸ் இருக்குது. என்எக்ஸ்எஸ் 3.1 முதல்ல கொடுக்குறேன். ஓல கேட்டகரி இருக்குது. இது வந்து உங்களோட பேரோல் நீங்கள் என்டர் பண்ண போகிற எம்ப்ளாயி வந்து எந்த பேரோலில் இருக்காங்களோ அது நீங்கள் இங்கே கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் அப்படி மாற்றி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேரோல் ஃபைல் அப்பெண்ட் பண்ணும்போது உங்களோட லோன் பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் சிஸ்டத்துக்கு அப்பெண்ட் ஆகாது. அப்புறம் நீங்கள் எல்லாம் மெனுவில் என்டர் பண்ண வேண்டி வரும். ஸோ எத்தனை பேரோல் செய்கிறீங்களோ அவங்க எந்த பேரோல் இருக்காங்களோ அந்த பேரோல் தான் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் பேரோல் ஒரு ஆளை கொடுக்குறேன். எம்ப்ளாயி நம்பர், இந்த எம்ப்ளாயி நம்பரும் சரியாக உங்களோட பேரோல் உள்ள எம்ப்ளாயி நம்பர் தான் கொடுக்கணும். அப்போ தான் லோன் பேலன்ஸும் உங்களுக்கு அப்பெண்ட் ஆகும். ஒன்று கொடுக்குறேன்னா நேம் கொடுக்கணும். ஒர்க்கிங் ஸ்டேஷன் அவங்க எங்கே ஒர்க் பண்ணாங்கன்னு ஸ்கூல் நேமை கொடுங்க. டிசிக்னேஷன் கம்பல்சரி கொடுக்கணும். என்ஐசி நம்பர் கம்பல்சரி இல்லை, கொடுத்து வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸில் பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு வரும். பிறகு ஏதாவது தேவையான நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எம்ப்ளாயி நம்பரை கொடுத்துட்டு சர்வ் பண்ணுங்க. ரைட், சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இதில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே நீங்கள் சர்வ் பண்ண பிறகு தான் நீங்கள் வரும். இதில் வச்சு நீங்கள் லோன் பேலன்ஸை கொடுக்கலாம். டிஸ்ட்ரெஸுக்கு நான் ஒரு 2,40,000 கொடுக்குறேன். கொடுத்துட்டு கட்டாயம் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள் சர்வ் ஆகிறதுக்கு. இதுக்கு ஒரு 7,500 கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் சர்வ் ஆகிடும். சரி தானே? இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணதை நீங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கலாம். வியூ லான் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் பார்த்தீங்கன்னா இந்த லோன் இங்கே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? சம்டைம் நீங்கள் எல்லாம் பல்காக நீங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டு திரும்ப நீங்கள் லோன் அமௌண்ட்டை 1 by 1 என்டர் பண்ண போகிறனால அதுக்கும் செய்யலாம். அதை நான் காட்டித்தரேன். இது வந்து டிலீட் பண்ணுறது. ஒருவேளை நீங்கள் இதில் என்டர் பண்ணது உங்களுக்கு தேவையில்லை, இதை டிலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணால் இந்த என்டையர் ரெக்கார்டும் டிலீட் ஆகும். என்டையர் ரெக்கார்ட்ஸ் மீன் இது வந்து ரெண்டும் சேர்ந்து டிலீட் ஆகும். 1 by 1 டிலீட் ஆகாது. என்ன ஒரு தரம் கிரியேட் பண்ணும்போது ரெண்டும் கிரியேட் ஆகும், அதே மாதிரி டிலீட் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்து தான் டிலீட் ஆகும். டிஸ்டர்ஸும் போகும், ஃபெஸ்டிவலும் போயிடும். சரி தானே? 1 by 1 டிலீட் பண்ண இயலாது. டிலீட்டை கொடுத்தா ரெண்டுமே போயிடும். ஒருவேளை நீங்கள் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல இந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் நிறைய ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு கரண்ட் ரெக்கார்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கிரியேட் லோனுக்கு போயிட்டு இதில் நீங்கள் அவங்கள எடுக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்களே ஸ்கூலில் கொடுத்துட்டு நான் பேரோல் கேட்டகரி சரியாக கொடுக்கணும். கொடுத்துட்டு எம்ப்ளாயி நம்பரை ஃபைன் பண்ணுறேன். அந்த 2 எம்ப்ளாயி இதில் வருவாங்க. ஒரு எம்ப்ளாயி 2 லோனும் இதில் வரும். நீங்கள் இதில் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். கம்மா போட வேணாம். அமௌண்ட்டுக்கு கம்மா போடாமல் தான் அடிங்க. சென்ஸ் போடலாம், பிரச்சனை இல்லை. கம்மா போடாமல் தான் கம்மா போட்டிங்கன்னா எரர் வரும். கம்மா போடாமல் அடிச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா சர்வ் ஆயிடும். ஓகே, இது இது ஓகே. அடுத்தது வந்து 3.1 தான் பார்த்தோம். 3.2 என்டர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். 3.2 என்டர் பண்ணீங்கன்னா இது ரெண்டும் இங்கே உங்களுக்கு எனேபிள் ஆகியிருக்கும். இது ரெண்டும் கட்டாயம் கொடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி பேரோல் கேட்டகரிஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடாது, அதர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும். இதில் ஒரு எம்ப்ளாயி நம்பர் நான் 1 கொடுக்குறேன். ஒரு எம்ப்ளாயி நம்பர் அதுக்கு சேம் நேம் கொடுக்குறேன். ஆனால் ஒரே கேட்டகரிக்குள்ள, அதாவது ஒரே பேரோல் கேட்டகரிக்குள்ள நம்பர் வந்து எம்ப்ளாயி நம்பர் வந்து டூப்ளிகேட் ஆகாது. அதாவது உங்களுக்கு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். சரியா? வேறு வேறு பேரோல் கேட்டகரிக்குள்ள ஒரே எம்ப்ளாயி நம்பர் வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஒர்க்கிங் ஸ்டேஷன் நான் சும்மா தான் போடுறேன். ரைட், இங்கே லோன் டைப் கொடுக்கணும். டிஸ்ட்ரெஸ் ஃபெஸ்டிவல், டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபெஸ்டிவல். இதை விட அடிஷ்னலாக யாருக்காவது என்டர் பண்ண வேண்டும்னு சொன்னால் ஒரு தரம் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அதை ஆட் பண்ணி தரேன். டிஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரிட்டையர் டேட்டோ, ட்ரான்ஸ்ஃபர் டேட்டோ, விஓபி டேட்டோ, எந்த டேட்டாக இருந்தாலும் நீங்கள் டேட்டு சரியாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏஜ் அனலைசிஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இல்லை இப்போ நான் 2020 கொடுக்கணும் வைங்களேன்,
கொடுத்துட்டு நான் ஒரு டேட்டை கொடுத்தது நான் சர்வ் பண்ணிட்டேன். ரைட். இதுக்கு நான் பேலன்ஸ் என்டர் பண்ணுறேன். ரைட். சரி, என்டர் பண்ணி சர்வ் பண்ணுறேன். இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இப்போ நாம் அந்த நியூ லோன் ஃபைலில் பார்த்தோம்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 லோன் வந்திருக்குது. சரி தானே, அதர்ஸ் லோன் வந்திருக்கு. இப்போ 3.2க்குள்ளே இவர் வந்திருக்காரு. சரியா, இப்போ நாம் ரீகன்சிலேஷனில் போயிட்டு இந்த 3 இதை கிளிக் பண்ணி 3.2 to 3.11 வரைக்கும் உள்ள உங்களோட ரிப்போர்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவரோட பேலன்ஸ் வந்து இந்த 3 to 5 இயர்ஸுக்குள்ள வந்துருக்கு. நீங்கள் போடுற டேட்டை வச்சு கொண்டு தான் இந்த லோன் எந்த இடத்துல வரணும்னு சிஸ்டம் வந்து டிசைட் பண்ணும். சரியா, இது ஒன்ஸ் டைம் போட்டீங்கன்னா திரும்ப மாற்றிடாது. நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இது போய் கொண்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் சரியான டேட்டை, ட்ரான்ஸ்ஃபர் டேட்டோ ரிட்டர்ன் டேட்டோ ஏதோ நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த என்எக்ஸஸ் வந்து சரியாக வரும். அப்புறம் நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் கொடுத்தீங்கன்னா இனி லோன்ஸ் பேலன்ஸ் நீங்கள் ரிகவரியை போடுறது தான். அது நார்மலாக ரிகவரி போடுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு டவுட்னு சொன்னால் பேரோலில் வந்து ப்ரொவின்ஷியலில் பேரோல் செயலாக்கள்கிட்ட சப்போர்ட் எடுங்க, அவங்க நல்லா செய்வாங்க. இதில் வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு சொல்லித்தரது வேற ஒரு விஷயமும் இல்லை. இதில் சிம்பிளாக அவ்வளோதான் விஷயம். இதில் ஸ்டாக் நான் இப்போ எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கிறேன், நான் பிறகு அதை எனேபிள் பண்ணுவேன். இதில் அவ்வளோதான் விஷயம். சரி, நான் வித மைனஸ் பேலன்ஸ் வந்து மைனஸ் என்டர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, என்டர் பண்ணுங்கள். மைனஸ் சில பேருக்கு இருக்கும், ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுத்து என்டர் பண்ண ஒரு இஷ்யூவும் இல்லை. சரி, தேங்க்யூ.